அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலே பரக்கத்திற்கு நாம் நிறைய விளக்கங்கள் சொன்னாலும் கூட மகான் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் பரக்கத் என்றால் என்ன என்று கேட்டபோது மகான் அவர்கள் மிக அழகான அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னார்களாம். அரஐத்தல் கிலாப வல்லது நாம, கேட்டவரிடத்திலே சொன்னார்களாம், அரஐத்தல் கிலாப வல்லது நாம ஐயுஹுமா தஞ்சுபு அக்சர், உலகத்தில் நாய்களையும் ஆடுகளையும் கண்டுள்ளீர்களா, எது அதிகமாக குட்டிகளை ஈன்றெடுக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், அல் கிலாபு தஞ்சுபு இலா சபா, ஒரு நாய் ஒரே பிரசவத்திலே 7 குட்டிகள் வரை ஈன்றெடுக்கிறது. அம்மல்லகுனா முத்தஞ்சுபு சலாசா, ஒரு ஆடு அதிகபட்சம் 3 குட்டிகளைத்தான் ஈன்றெடுக்கும். நாய்கள் தான் அதிகமாக குட்டிகளை ஈன்றெடுக்கிறது என்று கேட்டபோது மகான் அவர்கள் அடுத்து கேட்டார்களாம், ஐயுஹுமா அக்சரு லவ் நதர்த ஹவுலக ஐயுஹுமா அக்சரு, உன்னை நீ சுற்றிலும் பார்த்தால் ஆடுகள் அதிகமாக உனக்கு தெரிகிறதா, நாய்கள் அதிகமாக தெரிகிறதா என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், ஆடுகளுக்குத்தான் மந்தை இருக்கிறது, என்னை சுற்றி நான் பார்க்கும் போது ஆடுகள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே மகான் அவர்கள் சொன்னார்களாம், அலைஸத் ஹியல்லதி தத்ஹபஹு லிஇக்ராமில் லைஃபி வல் அலாஹா வல் அகீகா வன் நிக்காஹ், ஆடுகளைத்தான் நாம் குர்பானிக்காக வேண்டி அறுத்து கொண்டிருக்கிறோம், நிக்காஹிற்காக வேண்டி அறுத்து கொண்டிருக்கிறோம், அகீகாவிற்காக வேண்டி அறுத்து கொண்டிருக்கிறோம், விருந்தோம்பலுக்காக வேண்டி அறுக்கிறோம். ஆடுகள் ஒவ்வொரு நாளும் அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆட்டிற்கென்று அல்லாஹ் மந்தைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். நாய்கள் குட்டிகள் நிறைய போட்டாலும் கூட நாய்களுக்கென்று மந்தை கிடையாது என்று அழகாக சொன்னார்களாம். அவர் காரணம் தெரியாமல் இருக்கிறார். அப்போது சொன்னார்களாம், இதுதான் பரக்கத்து. ஆடுகள் குறைவாக குட்டிகளை ஈன்றெடுத்தாலும் கூட இறைவன் அதில் பரக்கத்து செய்கிறான். நாய்கள் நிறைய குட்டிகளை போட்டாலும் கூட அதில் பரக்கத்து இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தையும் சொன்னார்களாம். அலகுனா முத்தர்குது அவ்வளல்லை, ஆடுகள் இரவின் ஆரம்பத்திலேயே உறங்கிவிடும். வத்தகுமு கபுலல் ஃபஜ்ர், தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் ஆடுகள் எழுந்துவிடும். ஃபத்துதுரிகு வக்தர் ரஹ்மா வத்தன்சிலு அலைஹல் பரக்கா, ரஹ்மத்தினுடைய அந்த நேரத்தை அடைந்து அது பரக்கத்தை பெற்றுக்கொள்கிறது அந்த ஆடுகள். அம்மல் கிலாபு ஃபஹிய தன்புஹு திவாலல்லை, நாய்கள் இரவு முழுவதும் விழித்து கொண்டே இருக்கும், உறங்காமல் இருந்து கொண்டே இருக்கும். வைதா தனா வக்தல் ஃபஜ்ரி நாமத் வஹஜஸத், ஃபஜ்ரினுடைய நேரம் நெருங்கும் போதுதான் அந்த நாய்கள் உறங்க ஆரம்பித்து விடும். ஃபயஃபூத்து அலைஹல் பரக்கா, இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்தினுடைய நேரத்தை அந்த நாய்கள் அடையாமல் போய்விடுகிறது. அதனால் தான் ஆடுகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான், நாய்களுக்கு பரக்கத்து செய்யவில்லை. இதுதான் பரக்கத்து.